வாழ்க வளமுடன். ஆரோக்கியமே ஆனந்தம், மனநிறைவே மகிழ்ச்சி. பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்மால தீர்வு காணவே முடியாதா? இதை குணப்படுத்துறது சாத்தியமே இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பொதுவான கேள்வி இதுதான். போன நூற்றாண்டுல நவீன மருத்துவம் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உலக சுகாதார நிறுவனம் WHO டிக்ளேர் பண்ணாங்க, 2000ஆம் ஆண்டிற்குள் உலக மக்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்போம்னு. ஆனா என்ன நடந்துச்சு? போன நூற்றாண்டு கடைசியில மாபெரும் மருத்துவ வளர்ச்சிக்கே சவாலா வந்தது லைஃப் டைம் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றத்தால வந்த பிரச்சனைகள். அது இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஒன்ஸ் பிபி மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா லைஃப் லாங் பிபி பேஷண்ட், சுகர்னு டயக்னோஸ் பண்ணிட்டா லைஃப் லாங் டயபெட்டிஸ். ஏன் இதுக்கு தீர்வு காணவே முடியல? உடல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவு சவாலா இருந்தாலும் மருத்துவத்துல நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம். நம்ம உடல் செயல்பாடுகளை ஆராய்ச்சி செஞ்சு அதுல இருக்கிற பற்றாக்குறையை நீக்கிற தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்கு. 5000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை முறைகள் நடைமுறையில இருக்கு. கிட்னி ஃபெயிலியரா மாற்று கிட்னி பொருத்த முடியுது. ஹார்ட்ல ப்ராப்ளமா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி அதை சரி செய்ய முடியுது. அவ்வளவு எங்க டிஎன்ஏல நம்மளால வேலை செய்ய முடியுது. அப்படி இருக்கப்போ ஏன் நம்மனால நிரந்தரமான முழுமையான ஆரோக்கியத்தை அடைய முடியல? அப்பனா இது உடல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, இத மருத்துவ உலகம் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்னு சொல்லுவாங்க. உடலும் மனமும் சார்ந்த பிரச்சனை. நம்மளோட உடல் உறுப்புகளையும் அது இயங்குற முறையும் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம உடல் அப்படிங்கிறது கண்ணால பார்க்கிற உறுப்புகளோட தொகுப்பு மட்டுமே அல்ல. அது உயிர், மனம், அறிவு எல்லாம் சேர்ந்து இயங்குற தொகுப்பு தான் உடல். அப்படின்னா எது உடலா இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடல் உறுப்புகளை பாதுகாக்க தெரிஞ்ச நமக்கு ஏன் உயிரை புடிச்சு வச்சுக்க முடியல? அப்போ உடல்ல நோய் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா, நோய் அப்படிங்கிறது உடல்ல ஆரம்பிக்கிற விஷயம் இல்லை. உயிரிலிருந்து மனம், அறிவு அதையும் தாண்டி உடல்ல வெளிப்படுது. அப்போ உடல்ல வெளிப்படுற வியாதிக்கு ஆதி எது? அதாவது மூலம் எது? முழுமையான ஆரோக்கியம் வேணும்னா உடலையும் உயிரையும் மனதையும் அறிவையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் மேல அந்த ஆதி நிலையை நோக்கின பயணத்துல நம்ம செல்வோமா? தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சக்ஸஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.